வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் வந்து பைத்தானோட எஸ்கேப் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்கேப் கேரக்டர்ஸ்னால் என்ன? இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து டிஃபைன் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அதுக்குள்ளே தான் நம்ம கொடுப்போம். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இல்லை சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம கொடுப்போம். ஸோ அதை தான் வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். இப்போது ஐஎம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த இடத்துல ஐஎம்னா நம்ம எப்படி டைப் பண்ணுவோம்? ஐ சிங்கிள் அப்பாஸ்ட்ரஃபி ஐஎம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இது வந்து என்ன? சிங்கிள் கோட்ஸ். இப்போது ஐஎம் குட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன், ஒரு அவுட்புட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன ஆகும்? இது இந்த இடத்துல சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும், ஆனால் அது வந்து அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எஸ்கேப் கேரக்டருங்கிற பேக்ஸ்லாஷை நம்ம கொடுக்குறோம். பேக்ஸ்லாஷை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த சிங்கிள் கோட்ஸோட வேலை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி பைத்தானுக்கு சொல்லிடும். ஸோ அந்த சிங்கிள் கோட் வந்து வேலிட் இல்லாமல் போயிடும். ஸோ அதை அந்த இடத்துல வந்து அது ஸ்ட்ரிங்கை கம்ப்ளீட் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து டிஎக்ஸ்டி அப்படிங்கிறதுக்குள்ள வி ஆர் த சோ கால்டு வைக்கிங்ஸ் ஃப்ரம் த நார்த் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இந்த எக்ஸாம்பிளை ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படிங்கிற எரர் வந்து நமக்கு த்ரூ ஆகும். ஏன்னா வி ஆர் த சோ கால்டு அப்படிங்கிற இடத்துலையே வந்து அந்த டபுள் கொட்டேஷனோட அந்த ஸ்ட்ரிங் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வைக்கிங்ஸ் டபுள் கொட்டேஷன் ஃப்ரம் த நார்த் அப்படின்னு கொடுக்கும்போது அது வந்து வேலிடாக இல்லை. ஸோ சின்டெக்ஸ் எரர். இப்போ இந்த வேரியபிள்குள்ளே இது ஸ்டோர் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறேன். பேக் ஸ்லாஷ் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா? பேக் ஸ்லாஷ் நான் யூஸ் பண்ண உடனே அது வந்து ப்ளூ கலரில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் எதுவும் காட்டாது. இன்வாலிட் சின்டெக்ஸ் அப்படிங்கிற எரர் வந்து எனக்கு காட்டாது. இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த இது இருக்கு இல்லைங்களா, பேக் ஸ்லாஷ் வந்து அந்த டபுள் கோட்ஸோட வேலையை வந்து எஸ்கேப் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ பிரிண்ட் டிஎக்ஸ்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ அந்த எஸ்கேப் கேரக்டர் கொடுத்தனால இந்த டபுள் கோட்ஸ் இங்கே வந்து நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வியூ ஆகுது. ஸோ எஸ்கேப் கேரக்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து எஸ்கேப் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ சிங்கிள் கோட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பேக் ஸ்லாஷ் சிங்கிள் கோட் கொடுத்தேன்னா எனக்கு சிங்கிள் கோட் வேலை செய்யும். அதே மாதிரி ஒரு ஸ்லாஷ் வேணும், பேக் ஸ்லாஷ் வேணும் அப்படின்னா நான் டபுள் பேக் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு பேக் ஸ்லாஷ் வேணும். இந்த பேக் ஸ்லாஷ் என் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா எனக்கு நியூ லைன் வந்து, இப்போ நான் இந்த பேக் ஸ்லாஷ் என் எங்கேருந்து கொடுத்துருக்கணும் அதுலேருந்து எனக்கு நியூ லைன் கிரியேட் ஆகும். அதே மாதிரி கேரேஜ் ரிட்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்காக இந்த டீட்டெயிலை வந்து நான் கூகுளில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். கேரேஜ் ரிட்டனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த எஸ்கேப் கேரக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட பொசிஷன், கர்சரோட பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, கர்சர் வந்து ஒரு லைன் டைப் பண்ணி முடிச்சோடனே மறுபடியும் பிகினிங்க்கு வரணும், அடுத்த லைனில் பிகினிங்கில் வரணும். நியூ லைனுக்கும் கேரேஜ் ரிட்டனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். நியூ லைனில் அந்த லைன் எங்கே முடியுதோ அங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். கேரேஜ் ரிட்டன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு கர்சரை பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ த டெக்ஸ்ட் அட் பிகினிங் வில் பி ஓவர் ரிட்டன் வித் த டெக்ஸ்ட் ஆஃப்டர் த பேக் ஸ்லாஷ் ஆர் கேரக்டர். புரிஞ்சுங்களா? ஸோ கேரேஜ் ரிட்டன் இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டி வந்து டேப், ஒரு டேபை க்ரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு டேப் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம பேக் ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணுறோம், பேக் ஸ்லாஷ் பி யூஸ் பண்ணுறோம், பேக் ஸ்லாஷ் எஃப் வந்து ஃபார்ம் ஃபீடுக்காக,
பேக்ஸ்லாஷ் ஓ அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம்னா அது ஆக்டல் வேல்யூ. பேக்ஸ்லாஷ் XHH அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா இது ஹெக்ஸ் வேல்யூ. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அடுத்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்துருச்சா? அதுக்கு முன்னாடி அதை பற்றின டீட்டெயில் கொடுக்கலையே. ஸோ இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்த்துருவோமா? பேக்ஸ்பேஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஃபார்ம் ஃபீட்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்து போவோம். ஏன்னா சில விஷயங்களை வந்து டீட்டெயிலாக பார்க்காம நம்ம போனோம்னா நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ சின்ன விஷயங்களை டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம போகலாம். Form feed is a page breaking ASCII control character. It forces the printer to eject the current page and to continue printing at the top of another. Often, it will also cause a carriage return. The form feed character code is defined as 12. So, இதுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா நான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபார்ம் ஃபீட்னா என்னென்னா ஒரு பேஜ் பிரேக் பண்ணுறது. இப்போ நீங்கள் எம்எஸ் வேர்டு இல்லைனா எக்ஸல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பேஜ் பிரேக்கிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு பேஜ் டைப் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பேஜ் வச்சுருக்கேன், 2-3 பேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் இது என்ன பண்ணும், பிரிண்டரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் ஒரு லெவலில் இருக்கேன், ஒரு பேஜில் வந்து 4 பேராகிராஃப் இருக்குன்னா நான் 2 பேராகிராஃப் வரைக்கும் பிரிண்ட் பண்ணோடனே அதை ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணி அடுத்த பேஜுக்கு நான் ஸ்கிப் பண்ணி போகிறக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் ஃபார்ம் ஃபீட் ஆப்ஷன். இது வந்து கேரேஜ் ரிட்டன் மாதிரி தான். கேரேஜ் ரிட்டன் என்ன பண்ணோன்னா கர்சரை வந்து பிகினிங் ஆஃப் த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஓவர் ரைட் பண்ண யூஸ் பண்ணலாம். நியூ லைன்னு வச்சுக்கிங்களேன், சிம்பிளாக நான் /n கொடுத்தோன்னே அடுத்தடுத்த லைன் அது வந்து நியூவாக க்ரியேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஆனால் நான் கேரேஜ் ரிட்டன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கர்சர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த லைனில் அதே இடத்துக்கு ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து மறுபடியும் ரீப்ரிண்ட் பண்ணும். இது கேரேஜ் ரிட்டன். இது வந்து ஃபார்ம் ஃபீட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்ட் பேஜை நான் கண்டினியூவாக பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதை அப்படியே நிறுத்திட்டு அடுத்த பேஜுக்கு நான் பிரேக் பண்ணி போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபார்ம் ஃபீட். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார்ம் ஃபீடுங்கிற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டல் வேல்யூ, அதுதான் ஆக்டல் வேல்யூ அண்ட் ஹெக்ஸ் வேல்யூ பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஆக்டல் வேல்யூ அப்படின்னா என்ன, ஆக்டல் வேல்யூவோட டீட்டெயில் பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஆக்டல் வேல்யூ இன் பைத்தான். ஸோ இன் பைத்தான் we also have another number data type called octal and hexadecimal numbers. To represent the octal number which has base 8 in Python, add a preceding 0 so that Python interpreter can recognize that we want the value to be in base 8 and not in base 10. சரிங்களா? ஆக்டல் ஆக்டனாவே என்ன அர்த்தம்? 8. நீங்கள் வந்து இதெல்லாம் பைட்ஸு பைனரி, ஸோ அதிலெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம இந்த எப்படி சொல்கிறது, இந்த 4 சைடு இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஹெக்ஸகன், பாலிகன். ஸோ பாலிகன், ஹெக்ஸகன் இதெல்லாம் படிச்சிருப்போம். அதில் வந்து இது ஆக்டுன்னு ஒரு இது வரும். அது வந்து என்ன அர்த்தம்னா பேஸ் ஆஃப் 8. சரிங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ் இன் பைத்தான் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஆக்டல் வேல்யூ எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் இன் பைத்தான் we also have another number data type called octal and hexadecimal numbers. இப்போது i = 11 இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் ஆல்ரெடி அதை உங்களுக்கு படித்து காமிச்சிட்டேன். இப்போ நம்ம டீட்டெயில்டாக இது பார்க்குறக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ i = 11, then in octal we will write 011 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ print i அப்படிங்கிறது கொடுத்தோம்னா
அவுட்புட் வந்து நமக்கு 9 அப்படிங்கிறது கிடைக்குது. டு ரெப்ரசன்ட் த ஹெக்ஸாடெசிமல் நம்பர் base 16 in Python, add a preceding 0x so that the interpreter can recognize that we want the value to be in base 16 and not in base 10. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 0x அப்படின்னு ஆட் பண்ணுறேன். அப்போ 11க்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், 0x அப்படின்னு ஆட் பண்ணிட்டு நான் print I அப்படிங்கிறது கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 17 அப்படிங்கிற எனக்கு வேல்யூ வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதில் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து I = 11 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். I = 11 அப்படிங்கிற இடத்துல இதை வந்து ஆக்டலில் எழுதணும் அப்படின்னா நான் ப்ரிசீடிங் என்ன பண்ணுறேன், 0வை ஆட் பண்ணிக்கிறேன். I = 011 அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிவிட்டு 011 அப்படின்னோடனையும் print I கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 011 நீங்கள் பைனரியில் படிச்சிருப்பீங்க. இப்போ பைனரி பிட்ஸு இதெல்லாம் வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத, மெஷின் லாங்குவேஜுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு, 1024 பைட்டு சேர்ந்தது ஒரு மெகா பைட்டு, கிகா பைட்டு, டெரா பைட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த பைட்ஸில் இருக்கிறது இது வந்து ஆக்டல் வேல்யூவாக இருக்குது. 011 அப்படிங்கிற ஆக்டல் வேல்யூ எதை குறிக்கும் அப்படின்னா 9 குறிக்குது. அதே மாதிரி 0x11 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 நம்பரை குறிக்குது. சரிங்களா? ஸோ இதை பற்றின இன்னொரு முழுமையான டீட்டெயிலான வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்னுமே போடுறேன். ஸோ இது ரொம்ப நீளமாக போய்கிட்டு இருக்கு. சிம்பிளாக வந்து இந்த எஸ்கேப் கேரக்டர்ஸில் அதுக்கு தேவையான விஷயம் என்னவோ அதை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்டல் வேல்யூக்கும் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூக்கும் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கோட எஸ்கேப் கேரக்டர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? எஸ்கேப் கேரக்டர் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா இல்லை வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? தேங்க்யூ. பை பாய்.